டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. எஸ்ஐயா புத்தகம் 2வது அதிகாரம் 1-5 உள்ள வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாக 3வது வசனம், வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவருடைய மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறியில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து தான் திருச்சட்டம் வெளிப்படும், எருசலேமில் தான் ஆண்டவருடைய வாக்கு புறப்படும். இலக்கரமையானவர்களை இங்கே கவனிக்கும் போது ஆண்டவருடைய மலைக்கு செல்வோம். ஆண்டவருடைய மலைக்கு செல்லும் போது அங்கே ஆண்டவருடைய கோயிலுக்கு நாம் அடைகிறோம். அங்கே அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார். He will teach his ways to us. ஏனென்றால் நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் வழியை கற்பிப்பார். நாம் அவர் வழியில் நடப்பதற்கு சியோனிலிருந்து திருச்சட்டம், சியோனிலிருந்து அந்த மலையிலே பார்த்தோம் என்றால் சீனாய் மலையிலே 10 கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆனால் எருசலேம் மலையிலே ஆண்டவருடைய பிறப்பை குறிக்கிறது. இயேசு மனிதனாக அந்த திருச்சட்ட நிறைவாக்கிலே அறிக்க வந்தேன் நினைக்க வேண்டாம், அவற்றை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுவார். எனக்கருமையானவர்களே, அந்த திருச்சட்டத்தை கடவுளுடைய வார்த்தையாக, அன்பின் வார்த்தையாக, இறை அன்பின் வார்த்தையாக, பிறர் அன்பின் வார்த்தையாக நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே எருசலேம் என்றால் சமாதானத்தின் இடமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமாதான வார்த்தைகள் நமக்கு ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து வருகிறது. சட்டங்கள் அனைத்தையும் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆண்டவர் அவைகள் அழிக்க வந்து நிறைவேற்ற வந்தவர் நம்முடைய உள்ளத்திலே அந்த சட்டத்தை எழுதி வைத்துள்ளார். இந்த அன்பின் கட்டை எழுதி வைத்துள்ளார். நாம் இறைவனை அன்பு செய்வோம், பிறரை அன்பு செய்வோம். அந்த அன்பை நிறைவு செய்ய நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமா? இழந்த ஆண்டவரை, இரவுடைய வார்த்தையானவரை உங்கள் அன்பின் கட்டளையாக எங்கள் உள்ளத்தில் கொடுத்திருக்கிறேன். உண்மையும் பிறரை அன்பு செய்யும் நிறைவை காண வழி நடத்தும் நல்ல பிதாவே. ஆமென்.